வணக்கம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த கியூஆர் மாதிரி தான். பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் உள்ளே பார்த்தா தானே தெரியும் உண்மையான குணம் என்னென்னு. ஆனால் இங்கே யாருக்கும் மற்றவங்க உண்மையான குணம் தெரிகிறதே இல்லை. அப்படி தெரிஞ்சால் அவங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை உடையுது. ஏன் அந்த நம்பிக்கை உடைஞ்சது? நாம் அவங்கள சரியாக புரிஞ்சுக்கலை, தப்பு. நாம் அவங்க மேலே சரியான நம்பிக்கையை வைக்கலை. உயரமாக பறக்கிற கழுகு தான் ரெக்க மேலே வைக்கிற நம்பிக்கை, வேகமாக வளர்கிற மரத்துக்கு தான் வேர் மேலே நம்பிக்கை, பூக்கிற பூவுக்கு தான் செடி மேலே நம்பிக்கை. நான் வேகமாக பூக்க போகிறேன், நீ என்ன பார்த்துக்குவேன்னு அந்த பூ செடி மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. இப்படி இந்த பிரபஞ்சமே நம்பிக்கையாக இருக்கும்போது மனுஷ பயலுங்க நாம் மட்டும் ஏன் அந்த நம்பிக்கையை விதைக்கக்கூடாது? இந்த நம்பிக்கையை நம்ம 3 விதமாக பிரிக்கலாங்க. மற்றவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, இன்னொன்று மற்றவங்க நம்ம குணத்து மேலே வச்சுருக்க நம்பிக்கை, இன்னொன்று என்னென்னா இது ரொம்ப முக்கியம், நாம் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காண்டி அவனால் எதுவுமே முடியாதுன்னு அப்படின்னு அவனை மட்டம் தட்டுறோம். ஒரு உண்மையை சொல்லப்போனால், உண்மையான அன்பு இருந்தால் அவங்க ஏன் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு ஆராய்வாங்க. நீ இதில் தப்பு பண்ணுற, இதை முதல்ல சரி பண்ணு அப்படின்னு அதட்டியோ இல்லை பாசமாகவும் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ தான் தெரியும் அவங்க நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்கன்னு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குண நம்பிக்கை. மற்றவங்க நம்ம குணத்துக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை. ஒருத்தவங்களை பற்றி தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா, ஓ அவனா அன்னைக்கு என்ன பண்ணான் தெரியுமா, கதையாக அழைப்பாங்க. ஆனால் அதையும் நம்ம நம்பக்கூடாது. ஒருத்தங்க உண்மையான குணம் அவங்க கோபத்தில் அடங்கியிருக்கும். அப்படி அவன் அந்த கோபமான நேரத்துலையும் அவன் இதை செய்வான், இதை செய்யவே மாட்டான் அப்படின்னு அவங்க குணத்து மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, அது என்றைக்கும் உடைக்கக்கூடாது. ஆனால் ஒன்று, மற்றவங்க உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் மற்றவங்க உங்கள் குணத்து மேலே வச்சுருக்க நம்பிக்கையும், இந்த ரெண்டுத்தையும் விட ரொம்ப முக்கியமானது நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான். உங்களுக்கு பிடிச்சவங்களும் சரி, உங்களுக்கு பிடிக்காதவங்களும் சரி, யாராக இருந்தாலும் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி வச்சாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். நானும் இது உங்களுக்கான பாதை. நீங்கள் தான் நடக்க போகிறீங்க. முள்ளோ கல்லோ இரத்தமோ சதையோ எது போனாலும் நீங்கள் உங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை என்றைக்குமே உடைக்கக்கூடாது. என்னோடய குரல் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல நன்மையாக்கும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி.